ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தான் இருக்கோம். திண்டுக்கல் மலைக்கோட்டையோட ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் மேலே மலைக்கோட்டை சொல்லும் என்ட்ரன்ஸ் வழி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா. எக்ஸ்ட்ரா வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில்லு கொடுத்துருவாங்க. இது அந்த பில்லு. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்தே இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பாறையிலேருந்து கல் வெட்டியிருக்காங்க. ஸ்டெப்பு மாதிரி வெட்டி அழகாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கோட்டையோட வரலாறு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் ஊருக்கு முன்னாடி பெயர் என்னென்னு பார்த்துலாம். இந்த ஊருக்கு முதல் பெயர்னு பார்த்திங்கன்னா திண்டீஸ்வரம் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அப்படியே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கோட்டையோட வரலாறு பார்க்கலாம். இந்த திண்டுக்கல்லை பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் வந்து முற்காலத்தில் வந்து ஆண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து 1ஆம் நூற்றாண்டில் வந்து கைப்பற்றிருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சோழர் கைவசத்தில் தான் இருந்துச்சு. 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் வந்து அவங்க கைவசத்தில் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் கைப்பற்றினாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோட்டை வந்து சோழர்கள் தான் அதிகபட்சம் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை சுல்தான்கள் வந்து இந்த கோட்டை வந்து கைப்பற்றுறாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கர்கள் வந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை வந்து கைப்பற்றாங்க. இந்த 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து கட்டப்பட்டது. இந்த கோட்டையை முதலில் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ண நாயக்கர் தான் இந்த கோட்டையை கட்டினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜா வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். அவர் வந்து வெங்கட்ராயா என்ற ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கவர்னராக நியமித்து அனுப்புகிறாங்க. அப்போது மக்கள் யாரும் வரி பணம் கொடுக்காதனால அதன் திரும்பவும் ஹைதர் அலியை வந்து மைசூர் மகாராஜா வந்து இங்கே அனுப்புகிறாங்க. 1755 1777 வரை ஹைதர் அலியை தான் இங்கே ஆட்சி புரிஞ்சு வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு மேலே வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா மலையோட என்ட்ரன்ஸ் கேட்டு பாருங்கள். இந்த காலத்துலேயே பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க. இந்த சைடு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா காவலாளிகள் தங்குறதுக்கு. இந்த இடம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடும் இங்கே ஹைதர் அலி வந்து ஆட்சி நடத்த வரும்போது தான் 1772ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சீமை வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா அங்கே ஆங்கிலேயர்னால் கொல்லப்படுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா இங்கே ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆண்டு காலமாக இங்கே தங்கியிருந்து போர் பயிற்சியெல்லாம் எடுத்து கற்றுக்கொண்டு திருப்பியும் போய் அந்த சிவகங்கை சீமையை பார்த்திங்கன்னா அவங்க மீட்டு எடுத்துருக்காங்க. அவங்க இங்கே தங்கியிருக்கும்போது மேலே கோயில் கட்டி கும்பிட்டதாக சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. ஹைதர் அலிக்கு அப்புறம் அவர் மகன் திப்பு சுல்தான் வர்றாரு. திப்பு சுல்தானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1798ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றாங்க. அப்போ இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை ஆங்கிலேயர் தான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை வந்து ஆட்சி நடத்தி வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த கோட்டையோட வரலாறு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த கோட்டையை சுற்றி பார்க்க போகலாம். அங்கேருந்து காவலாளிருந்து சுற்றி பார்க்குறது. வாங்க உள்ளே போகலாம் கோட்டைக்குள்ள. இது பார்த்தீங்கன்னா கோட்டையோட கதவு பாருங்கள்.
இந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேட்டு வழியாக பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துக்குருவாங்க. இந்த கேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் பார்த்திங்கன்னா காவலர் தங்குற இடம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த சுரங்கத்துக்குள்ளே போக போகிறோம். இது பாருங்கள் அறையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறை. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகிற வழியை பார்த்தீங்களா, கீழே பாருங்க, கீழே குனிஞ்சு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் போகும். இது பாருங்கள், ஒவ்வொரு அறையும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அப்படியே ஸ்டெப்பாக 1 ஃபீட் அப்படியே கீழே இறங்கி கட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்தா மேலேருந்து கீழே வரும்போது சிரமம் இருக்கும், இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காவலாளிகள் ஓடுறதுக்கு. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு தான். இப்போ இது மட்டும் தான் ஹோல்ஸு தெரியுதுங்களா, இதுவும் அங்கேயும். இது பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் பாருங்கள், அந்த ஹோல்ஸு திக்னஸ்ஸு. இது பாருங்கள் இங்கேருந்து கழிவு நீர் இதெல்லாம் வெளியே அந்த குளத்துக்கு போகிறதுக்காண்டி அந்த ஹோல்ஸு. எல்லோரும் வாங்க, நல்லா வந்து சுற்றி பார்த்து போங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வந்து இந்த செவத்தில் வந்து கிறுக்காதீங்க. இதில் பேர் எழுதி வச்சா தான் நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டப்படுவதில்லை. இது பார்த்திங்கன்னா காவலாளிகள் வந்து படுத்துருக்க மாதிரி லிஸ்ட் எடுக்கிற மாதிரி இடம். இதோட வந்து முடிஞ்சு நம்ம அப்படியே மேலே போகலாம். இதுதான் நம்ம உள்ளே இருந்து பார்த்த அந்த டோர். இதெல்லாம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்த கோட்டை தெரியுதுங்களா, மேலே அப்படியே அடுக்கடுக்கா கோட்டை முழுவதுமே ஃபுல்லாக கிறுக்கி வச்சு எழுதி வச்சு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சுரங்க மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அறைகள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பாருங்கள், அப்போதைக்கு எப்படி அறிவாக கட்டிருக்காங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ நாசப்படுத்திருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இது கீழே போயிட்டு தான் இருக்குது போக போக. பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு மட்டும்தான். அந்த ஹோல்ஸு அந்த வெளிச்சம் மட்டும்தான் இங்கே மேலே வந்து தெரியும். பாருங்க, அப்படியே கீழே ஸ்டெப் மாதிரி இறங்கி போகுது பாருங்க, தெரியுதுங்களா? நம்ம வர்ற வழி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் சைடில் இருந்து அப்படி உள்ளே இருக்க அந்த இது ஃபுல்லாமே
அறைகளுக்குள்ளே பட்டுருப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள அறைகளை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அறைகள் இருக்குது. அவங்க உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா மரம்லாம் கிடக்கு. ஏதோ வேலை பண்ணுறதுக்கு இருக்குங்க. தெரியுங்களா? எத்தனை அறைகள் பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி டெக்னாலஜியோடு கட்டிக்கான்னு பாருங்கள். வெளிச்சத்துக்கு இந்த ஹோல்ஸ் மட்டும் தாங்க. இந்த ஹோல்ஸ் மட்டும் தான் வெளிச்சத்துக்கு. அப்படியே இன்சைடு பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான் கட்டிக்காங்க பாருங்கள். இந்த சைடும் அப்படியே ஸ்டெப்பாக இறங்கி போகிற மாதிரி. கீழே போய் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. அந்த காலத்தில் இவ்வளோ அற்புதமாக கட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜெயில் மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அந்த சைடு ஃபஸ்ட்டு பார்த்த கூடாமே காவலாளி தங்குற மாதிரி ஆரம்பம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜெயில் மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பாக வந்து இறங்கி போகுது பாருங்கள். சரிங்களா? உள்ளே வர உள்ள லைட் வெளிச்சமே இல்லை. அப்படியே கீழே போய் பார்க்கலாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி. இந்த சைடு பாருங்கள். இது ஃபுல்லாமே வீரர்கள் வந்து காவலுக்கு இருக்க இடம். இந்த இடம் ஃபுல்லாமே இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாமே தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கே ஒரு குளம் இருக்குது. இது பாருங்கள் எப்படி மாதிரி எவ்வளோ ஹைட்டாக எப்படி இருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி கட்டிக்காம பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம மக்கள் சிந்திக்காமல் பேர் எழுதி கிறுக்கி ரொம்ப அசிங்கப்பட்டு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் டோரை பாருங்கள், இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். பயங்கர ஹார்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு அறை இருக்குது. இது என்ன அறைன்னு பார்ப்போம். ஓய், இந்த அறைக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கங்கே அறையாக தாங்க இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதுக்காண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த ஃபுல்லு ரொம்ப ஒஸ்ட்டு. வாட்டர் பாட்டில் அது இதுன்னு வெறும் குப்பையாக கிடக்கு. அங்கே ஒரு அறை இருக்குது. அது என்ன அறைன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா? அந்த காலத்திலே பாருங்கள், மழை பெஞ்சால் தண்ணி அந்த குளத்துக்கு போகிறதுக்கு பாருங்கள் எப்படி வெட்டிருக்காங்க பாருங்கள். பாறையிலேயே வெட்டி எப்படி கீழே அந்த குளத்துக்கு போகுது. இந்த அறை பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குங்க. பாருங்கள், உள்ளே ஒன்றுமே தெரியல, இருட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பீரங்கி மேடு. இதை பாருங்கள், பீரங்கி இருக்குது தெரியுங்களா? இந்த தெரியுது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாமே பீரங்கி இருக்குது. இருந்தது
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 தான் இருக்குது. பார்க்கலாம். தெரியுங்களா? நம்பிடுங்க. இங்கே ஒரு பேரிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபயர் பண்ணுற ஹோல்ஸு. அங்கே வந்து பேரிங் கொண்டு போகிற இடம். இது பார்க்கலாம். இங்கே ஒரு பேரிங் இருக்குது பாருங்க. இது சின்ன பேரிங். இன்னும் கட்டாக இருக்குது, உடஞ்சி கிடக்கு இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா. இந்த பீரிங்கில் பாருங்க கொண்டு இருக்கான், காட்டுறேன். தெரியுதுங்களா? இதுதான் குண்டு. அந்த அப்போ போட்ட குண்டு இன்னும் இருக்குது பாருங்கள். இப்பயுமே இதை பயன்படுத்தலாமா என்னன்னு தெரியல. தெரியுங்களா? அங்கே ஒரு பீரிங் இருக்குது. இதுக்கு பேர் தான் பீரங்கி மேடு. இதில் குண்டு இல்லைங்க, அது ஒன்றில் மட்டும்தான் குண்டு இருக்குது, இதில் இல்லை. பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ இந்த கோயில் தான் இந்த கோட்டையோட எண்டு மேலே உச்சியில் வந்து இந்த கோயில் இருக்குது. தெரியுங்களா? இந்த ஹோல்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கம்பி இந்த மாதிரி நிற்க வர்றதுக்காண்டி செதுக்கியிருக்காங்க இந்த ஹோல்ஸ் எல்லாமே. இந்த பொசிஷனில் பாருங்கள், இந்த ஸ்டெப்பு அப்படியே மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி தெரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது. மேலே வந்து முதல்ல பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன மண்டபமாக இருக்குது, தெரியுங்களா? இதுக்கு ஆப்போசிட் உள்ள கோயில் பாருங்கள், இது தெரியுது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியுங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா போர் குதிரைகள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இரும்போ கட்டையை அடிக்க முடியாதுல்ல, அதனால் பார்த்திங்கன்னா கல்லுலேயே வந்து குதிரைகள் கட்டுறதுக்காண்டி பாருங்கள் எப்படி இருக்கான்னு. குதிரைகள் யானைகள் கட்டுறதுக்காண்டி பாருங்கள் எப்படி செதுக்கிறாங்க பாருங்கள். சுற்றி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சின்ன மண்டபத்தை சுற்றி இருக்குது. இந்த இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது பாருங்கள். அப்படியே இதை முடிச்சுட்டு அப்படி உள்ள இதுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போனோம்னா இங்கே மேலே பாருங்கள், இங்கே ஒன்று கவனிக்கலாம். அந்த ராசிகளோட சின்னங்கள் இது ஃபுல்லாமே தெரியுதுங்களா? 9 ராசியோட சின்னங்கள் இதெல்லாம் பாருங்கள். அந்த காலத்திலேயே இந்த ராசியில் சின்னம்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள், கல்வெட்டாக. அது கோயில் இதுக்குள்ளே போக முடியாது. இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது, அந்த சைடு ஒரு கேட்டு ஓப்பனாக இருக்குது, அது வழியே போகலாம் வாங்க. இதை பாருங்கள், கோவிலுக்கு உள்ளே மற்ற ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. எல்லா இடத்துலையுமே கோட்டை செவத்துலையும் சரி, கோயிலில் எல்லா இடத்துலையும் பேருதேன். கோயிலில் பாருங்கள் எப்படி இருக்கு.
அருமையாக இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே போட்டி இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காளி கோவிலுங்க. அது சரி பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சிற்பமாக தத்துவமாக இருக்குங்களா. இதை பாருங்க அந்த சிற்பமாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது ஃபுல்லாமே கல் செஞ்சது. மேலே கோபுரம் புறாமல் இந்த சுதையை வச்சு செஞ்சுருக்காங்க. களிமண் முட்டையோடு இதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கூட செஞ்சுருக்காங்க. அங்கே அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலாம். அப்படியே கோயிலை சுற்றி ஒரு மண்டாங்க பாருங்கள் எப்படி இருக்கும் கோயில். அப்படியே பார்க்க அருமையாக இருக்குது. மேலே இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள். சுதை களிமண்ணில் செஞ்சது பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் செஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் நிறையா இடத்த கவர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த இடத்த வந்து கவர் பண்ண முடியல. அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையும் பிளாஸ்டிக் பொருள் பாட்டில் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா கீழேயே செக் பண்ணி அதாவது சீல் வச்சு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.